சார், இதனால ஜனநாயகன் படம் நிறைய மீம்ஸும் பார்த்துருப்பீங்க. நீங்க பாட்டுக்கு இவ்வளோ பேசிட்டீங்க. படம் வேற வரப்போகுது. என்ன பண்ண போறோம்? அப்படிங்கிற மாரி போகுது. படத்துக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு வகையில் இந்த படத்துக்கு பிரச்சனை வரலாம் அல்லது வராமலும் போகலாம். ஏன்னா ஏன் வரலான்னு நான் சொல்ல வரேன்னா, இவருடைய எதிர்கால அரசியல் எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த இந்த ஜனவரி மாதத்திற்குள் இன்னொரு மாநாடோ ஏதோ ஒன்று சுற்றுப்பயணமோ போனாருன்னா, இன்றைக்கி அங்கிள்னு சொன்னவர் இன்னொரு ஸ்டெப்பு மேலே போய் வேறு ஏதாவது சொல்கிறாருன்னு வைங்களேன். அப்போ இவருடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் இவரை ரொம்ப சீன்றதா வேணாமான்னு ஒரு முடிவை அவங்க எடுப்பாங்க. ஆளுங்கட்சி நினச்சிதுன்னா எந்த படத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு பெரிய அளவில் குடைச்சல் கொடுக்க முடியுது. எம்ஜிஆர் காலத்துலேருந்து நடக்குது. பட் எம்ஜிஆரை வளர்த்து விட்டதே அந்த அடக்குமுறை தான். நீங்கள் எம்ஜிஆரை அடக்கடக்க வளர்ந்தார். மக்கள் மத்தியில் அவங்களுக்கு பெரிய செல்வாக்கு எம்ஜிஆருக்கு வந்தது காரணம் யோசிப்பாங்க அந்த விஷயம். ஆமாம். அப்போ வந்து என்னென்னா, எதுக்கு போய் நம்ம சீண்டி அவரை பெரிய ஆளாக்கணும், அப்படி சைலண்ட்டாக விடுங்கம்பாங்க. அப்படி சைலண்ட்டாக அவங்க விட்டால் கூட இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. எனக்கு அங்கே குடைச்சல் கொடுத்தாங்க, இங்கே கட் அவுட் வைக்க விடல, அது பண்ணல இது பண்ணலன்னு ஏதாவது ஒன்று கிளப்பி விடுவாங்க. அதானே அரசியல். ஆனால் எனக்கு தெரிந்து பிரச்சனை வரலாம், ஒருவேளை வராமலும் போகலாம். அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியல.